கோபாலகிருஷ்ணன் என் பேர். முதல்ல தியானம் பண்ணும்போது 2 கண்களை ஒருமுகப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வர முடிஞ்சது. ஒரு மனநிலை பாதிப்புன்னு ஏற்பட்டு டேப்லெட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிட்ருக்கு. இப்போ பயிற்சி பண்ணுறேன், ஆனால் இப்போ முடியல. அது தீர்வு காண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கு? இப்போ நீங்க மெய்ஞான மார்க்கத்திலே இந்த ஐயா கேட்ட கேள்விதான் மிக சிறப்பான கேள்வி. ஞான வாழ்க்கைக்கும் மெய்ஞான வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு அடிப்படையான ஒரு அற்புதமான கேள்வி கேட்கிறார் ஐயா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் தியானம் பண்றேன், யோகம் பண்றேன், தவம் பண்றேன், நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய இடையூறு நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நுணுக்கமான விஷயம். ஐயா வெளிப்படையா 10 பேர் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நேரடியாவே கேட்கிறாரு. நான் தியானம் பண்றதா பண்ணி நான் தொடர்ந்து பல காலம் பயிற்சி பண்ணி எனக்கு மனநிலை பாதிப்பு மருந்து சாப்பிட்டு இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்கேன், சரி பண்ணிருக்கேன். மறுபடியும் என்னால தியானத்துல ஈடுபட முடியுமா, பழைய நிலைமைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இடையில ஒரு அற்புதமான விஷயத்தை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டான். அந்த ஒரு விஷயத்தை அவர் ஒப்புக்கொண்டாரு பாருங்க. எனக்கு இடையில் மனநிலை பாதிப்பு உண்டாகி மருந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. ஆனா இதனுடைய உண்மை ரகசியம் இதுதான். என்ன அப்படின்னா, ஐயா ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, கண்களை மேல் நோக்கி ஏத்தி, கண்ண என்ன பண்ணா மேல் நோக்கி ஏத்தி புருவ மத்தியில கொண்டு நான் பயிற்சி பண்ணேன் அப்படின்னு சொன்னார். புரிஞ்சுதா உங்களுக்குலாம்? கண்கள் என்ன பண்றோம், அப்படி வச்சு கண்ணை மேல ஏத்தி புருவ மத்தியில வச்சு செஞ்சேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. அப்ப நம்மள பல பேர் கேட்கலாம், சிவானந்த பரமஹம்சர் யாரு? சுவாமி சிவானந்தர். வாசி யோகத்தில் நன்னிலை பெற்று பெரிய நிலை அடைஞ்ச மகான். தெரியுமா உங்களுக்குலாம்? சிவானந்தர்னு பேரு. அந்த ஐயா சொன்னாங்க, அவங்களும் இப்படித்தானே செஞ்சாங்க. அப்ப அவங்களுக்கு ஏன் மனநிலை குழப்பம் வரல, எனக்கு ஏன் வந்ததுன்னு அவர் கேட்க வர. அதான் உண்மை. ஏன்னா அவருக்கு அந்த சான்று தெரியாது, நமக்கு தெரியும். அப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டியது, சிவானந்த பரமஹம்சர் அவர் சொல்லும் பொழுது இந்த யோகத்துக்கு பேரு கிரியான்னு பேரு. என்ன யோகம்? கண்களை மேலே ஏற்றி செய்யும் இந்த வித்தைக்கு பேரு கிரியா யோகம்னு பேரு. என்ன யோகம்? கிரியா யோகம். இப்போ ஒரு இல்லறவாசி கிரியா யோகத்தை கடைபிடிக்கும் போது ஏன் இந்த பிரச்சனை வருது நல்லா தெரிஞ்சுக்கணும், உண்மையை புரிஞ்சுக்கணும். தியானம் என்பது முதலில் ஆழ்நிலை விளக்கம், எண்ண ஓட்டமற்ற ஒரு நிலைக்கு தன்னை பயிற்சிக்கு கொண்டு போற ஒரு முயற்சி. இந்த முயற்சியில ரொம்ப சாதுரியமான ஒரு செயல் நடக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கண்ணு 2 மேல ஏத்தி புருவ மத்தியில கொண்டு போனாங்க. வள்ளல் பெருமான் மட்டும் இல்ல, எல்லா ஞானிகளும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மையை நீங்க என்னைக்குமே காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. உங்களை என்ன சொல்றாங்க, எழுந்து நில் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எழுந்துதான் நிப்பீங்க. எத்தனை பேர் அட்டென்ஷன்ல நிப்பீங்க சொல்லுங்க? யாரும் நிக்க மாட்டீங்க. ஒத்த காலம் நின்றுட்டு ஒத்த காலம் நட்டுக்கு நிக்கிறது எத்தனை பேர் நிப்பாங்க சொல்லுங்க? எல்லாருமே பாதி பேர் அப்படிதான் நிப்பீங்க. ஒரு சிலர் தான் ரொம்ப கிராஜுவலா நிப்பாங்க, பாத்தீங்களா? அப்போ இந்த புருவ மத்தின்னு எல்லாரும் உங்களை குழப்புறாங்க. புருவ மத்தின்னா என்ன? சில பேர் சொல்றது உண்டு, இந்த இரு புருவங்களுக்கு மத்தி. அதான் புருவ மத்தி கிடையாது, இது புருவ மத்தி இல்ல. சில பேர் என்ன சொல்றது, இந்த கண்ணுக்கு நடுவில் இருக்க இந்த கருப்பு வெட்டம், அதுக்கு உள்ள ஒரு ஓட்டை, அது உள்ள ஒரு வெள்ளை வலி, அதுதான் புருவ மத்தி. அதுவும் புருவ மத்தி இல்ல. அப்ப எங்க தாங்க நான் பார்வை செலுத்துறது கேட்கலாம்ல? தியானம் பண்றோம், ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணணும், சிந்தனையை செலுத்தணும். செலுத்தினாதானே நிலைச்சு நிற்கும். அப்ப நான் எங்க செலுத்துறது? இது எல்லாரும் கேட்கிற கேள்வி. ஆனா இயல்பா நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாருமே ஒரு நிமிடம் தெளிவா உங்க கண்ணை மூடுங்க. சும்மா கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. சாதாரணமா கண்ணை மூடுங்க.
உங்க கண்களுக்கு இப்ப உங்களுக்கு உள்ள எல்லாருக்கும் ஒரு நிறம் தெரியும், தெரியுதா? பச்சை, மஞ்சள், சிவப்பு, நீலம், கருப்பு, கருப்பு கலந்தது, பச்சை கலந்தது, ஏதாவது ஒண்ணு தெரியும், தெரியுதா இல்லையா? இப்ப இது இந்த நிறம் வர்றதுக்கு கண்ணை தரங்க. இந்த நிறம் வர்றதுக்கு யாரெல்லாம் என்னென்ன பயிற்சி பண்ணீங்க? கண்ணை மூடினீங்க. கண்ணை மூடியவுடன் சிந்தை எங்கே போய் நிற்கிறதோ அதுக்கு பேர் என்ன? எனக்கு தியேட்டர்ல தாங்க போய் நிக்குதுன்னா அதான் புருவமத்தி. உங்களுக்கு எது? அதான். ஆமா, அது கிடையாது புருவமத்தி. கண்களை இயல்பாக மூடியவுடன் கண் எங்கு பார்வையை நிறுத்துகிறதோ, மனம் எங்கே காட்சியை காட்டுகிறதோ, சிந்தனை எங்கே போய் ஒடுங்குகிறதோ அதுக்கு பேர் என்ன? புருவமத்தி. இப்ப இது இல்லாம ஐயா என்ன பண்ணாரு? ஒரு முயற்சி எடுத்தாரு. அந்த முயற்சிக்கு என்ன பேரு? கிரியா யோகம்னு பேரு. இந்த யோகத்தை அவர் செய்யும் போது கண்ரெண்டு என்ன பண்ணாரு? மேல ஏற்றி அமைக்கினாரு. இப்ப நீங்க எல்லாம் இந்த கண்ணை மேல் நோக்கி பாருங்க, நல்ல அழுத்தமா மேல் நோக்கி பாருங்க. கண்ணை உள் பக்கமா பார்க்கணும். கண்ணை லைட்டா மூடி உள் பக்கமா பாருங்க. நல்ல உள் பக்கமா பாருங்க. பாத்தீங்களா? உங்க புருவம், இந்த கண்ணு இமை ரெண்டும் துடிக்குதா? துடிக்குதா துடிக்கலையா? துடிக்குது. அழுத்தமா போறதுனால வலி உண்டாகுதா? வலிக்குது. வலிக்குதா இல்லையா? வலிக்குது இல்ல? இது பயிற்சியா? இதெல்லாம் பயிற்சி கிடையாது. ஆனால் இந்த பயிற்சி செய்வதற்கும் ஒரு முறை வழிலாம் உண்டு. அதை சிவானந்த பரமஹம்சர் சொல்றாங்க. அதை கேட்காம நாம ஏருக்கு மாறா செஞ்சா என்ன வரும்? இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதான் செய்யும். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு கண்டினியூட்டியும் ஒரு தொடர்பும் இருக்குன்னா கண்ணுக்கு மூளையோட நேரடியான தொடர்பு இருக்கு. எதுக்கு இருக்கு? அப்ப இந்த கண் இப்ப சாதாரணமா இருக்கு. இப்படி கண்ணை இப்ப இயல்பா மூடுனீங்க, ஏதாவது தொந்தரவு பண்ணுச்சா? எதுவும் பண்ணல. ஆனா கண் என்ன பண்றீங்க? இந்த விரல் இருக்க இப்படி நீட்டுங்க, ஏதாவது தொந்தரவு வருதா? வரல. வருதா? வரல. இப்படி இப்படி நீட்டினே இருங்க பாப்போம். எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? கை ஒரு அரை மணி நேரம் சின்ன தெரியுமா? விரல மடக்கிக்க முடியும். இத பண்ணணும்னா எப்படி ஆரம்பிக்கணும்? முதல்ல ஒரு 10 தரம் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இத ஒரு நாள் ஃபுல்லா செய்யலாம். எப்படி செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். இந்த கையை நீட்டி நீட்டி மடக்கிறத ஒரு நாள் ஃபுல்லா செய்யலாம். எப்படி செய்யலாம்? எப்படி? சூப்பரா சொன்னா பாருங்க தம்பி, கை தட்டுங்க. நிமிஷத்துக்கு ஒரு முறை இப்படி செஞ்சீங்கன்னா என்ன ஆகுது? கையும் வலிக்காது, பழக்கமாகவும் ஆயிடும். அதை எப்படி செஞ்சீங்கன்னா கையை வலி கண்டு கையை இழுத்துக்கும். இது மாதிரி யோகம் என்பதை மிக நிதானமாக தக்க வழிகாட்டுதலுடன் பொறுமையாக செய்யணும். ஆனா வள்ளல் பெருமான் சொன்னதை நீங்க எந்த குருவும் தேவை, எந்த தவமும் பண்ண வேணாம். சும்மா உட்காந்துருக்கீங்க, உட்கார்ந்த உடனே உங்க சிந்தனை உடையாந்து இந்த புருவத்துல நிற்கும். எங்க நிற்கும்? இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடிக்கங்க. நான் சொல்றேன், உங்க பின்னாடி முதுகத்தண்டுல சிந்தனை வைங்க பாப்போம். உங்க முதுகுல சிந்தனை வைக்கணும். பின்னாடி முதுகுல வைக்கணும் கரெக்டா. எங்க? உங்க பின்னாடி படெக்ஸ்ல வைக்கணும் கரெக்டா. முதுகத்தண்டுல உங்களோட சிந்தனை வைங்க. போய் நிக்குதா? நிக்கும். ஆனா உங்க உங்க முகத்துல என்ன தெரியும்? உங்க பார்வையில உங்க முதுகு தெரியும். என்ன தெரியும்? முதுகு தெரியும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? உச்சில சிந்தனை வைங்க. சும்மா வச்சு பாருங்க, காசா பணமா? உங்க உச்சில சிந்தனை இருக்கா? இப்ப காதுல வைங்க. உங்க காதுல சிந்தனை வைங்க. காது தெரியுதா? தெரியுதா தெரியலையா? இப்ப தீபம் இருக்கு, அந்த தீபத்து மேல சிந்தனை வைங்க. தீபம் தெரியுதா? எல்லாம் தெரியும். உங்களோட பெரிய ஆளுங்க இந்த உலகத்திலே கிடையாதப்பா. தெரியுதா? இப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? தனிப்பட்ட முறையில் முயற்சியும் பயிற்சியும் எடுத்து என்ன பண்ணணும்? அதை உருவகப்படுத்தணும். இப்ப புருவ மத்தியில சிந்தனை வச்சு பாருங்க. கண்ணை மூணு அங்கதான் போய் நிற்கும். கண்ணை மூணு
அங்கதான் போய் நிற்கும். அப்போ ஐயா சொன்னாங்கல்ல, நான் பயிற்சி பண்ணிய போது எனக்கு ஏன் மனநிலை கோளாறு வந்தது அப்படின்னு கேட்டாங்க. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அகல்ல திரி இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கா? திரி இருக்கா? என்ன இருக்கு? அதான் என்ன இருக்கு? சொல்லுப்பா. என்ன இருக்கு? என்ன இருக்கு? அப்புறம் என்ன இருக்கு? திரி இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? வெரி குட். விளக்கு இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு இல்ல? இப்போ அந்த விளக்குல என்ன இருக்கு? திரியில நெருப்பு இருக்கு இல்ல? எண்ணெய் இருக்கு, விளக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. ரைட்டு இல்ல? இப்போ நாங்க என்ன சொல்றோம், ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரி இல்லாமல் தீபத்தை ஏற்றுவது எப்படி? யாராவது ஒரு வழி சொல்லுங்க. சொல்லுங்க. திரி இல்லாம தீபத்தை ஏத்த தம்பி வழி சொல்றான், கத்துங்க. 70 வருஷ வாழ்க்கையில 80 வருஷ வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் சொல்லுங்க. விளக்கு எடுத்துக்கணும். நெய் போட்டு தீபத்தை வச்சா எரியும். எப்படி எரியும் சொல்லுங்க? உங்களுக்கு தெரியல, அவன் விளையாட்டா சொன்னாலும் ஒரு ரகசியம் சொல்றான். கொளுத்தி குச்சா அதுல போட்டீங்கன்னா ஓரமா என்ன ஆகும்? எரியும். பிள்ளைக்கு தெரியல திரின்னா என்னன்னு. வேற ஒண்ணும் இல்ல. உட்காருக்கண்ணு. நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. ஆ ஆ பாத்தீங்களா? டெக்னாலஜி. வேற ஒண்ணும் இல்ல. உட்கார்றான் அந்த வகையெல்லாம் சிந்திக்கல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் நமக்கு இந்த குழப்பம் வந்தது அப்படின்னு கேட்கறாங்க. மனநிலை குழப்பம் ஏன் வந்தது? அதற்கு அடிப்படை நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. உடல் என்பது அகல். உடம்பு என்னது? சொல்லுங்க. உடம்பு ரத்தம் தான் எண்ணெய். எண்ணெய் எது? ரத்தம். சுக்கிலம் அல்லது சுரோனிதம். பெண்ணுக்கு சுரோனிதம், ஆணுக்கு சுக்கிலம் தான் திரி. என்னது? திரி. அறிவு தான் சுடர். அறிவு தான் சுடர். சரிங்களா? பயிற்சி தான் உராசுதல். பயிற்சி என்னது? உராசுதல். என்ன? தீபம் தான் ஞானம். எரியிற தீபம் இருக்கே, அது பேர் என்ன? ஞானம். இப்போ நாம எல்லாத்தையும் பக்குவமா வச்சிடலாம். உடம்பு அகல் இருக்கு, ரத்தம் இருக்கு, அறிவு இருக்கு, செய்யணுன்ற ஆர்வம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எது இல்ல? திரி இல்ல. உடம்புல சுக்கில சக்தி இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சுக்கில சக்தி இல்லைன்னா நீங்க பயிற்சி பண்ணா உடல் உஷ்ணப்பட்டு தேவையற்ற சலனங்களை உண்டு பண்ணி மனம் கரணங்கள் ஓயாமல் அது ஓரிடத்தில் போய் நிற்க இடமில்லாமல் உடல் உஷ்ணம் பித்த உஷ்ணமாக மாறி மனதை குழப்பி கரணங்களை குழப்பி சித்த பிரமை சொல்லுங்க. சித்த பிரமை வரும். சித்த பிரமை வரும். இப்ப ஐயா செய்யும் பொழுது கிரியா யோகம் நல்லா பாருங்க. சிவானந்த பரமஹம்சர் எல்லாமே சொல்லிட்டே வருவார். இப்படி சாப்பிடணும், இப்படி இருக்கணும், மனைவியோடு இப்படி பழகணும், எல்லாம் சொல்லிட்டே வரும்போது கரெக்டா என்ன சொல்வார் அப்படின்னா, இல்லறவாசி சுக்கிலத்தை மணிபோல் எப்படி மணிபோல் வைத்திருக்க வேண்டும். எப்படி வச்சுக்கணும்னா மணிபோல் பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாத்தால் தான் சீக்கிரத்தில் ஜீவ சமாதி அடைய இயலும். எப்படி? விளக்கு ஏத்தணும். என்ன வேணும்? ஒரு பொருள் ஒழுங்காலனாலும் அகல் இருக்கு, எண்ணெய் எரியுமா? எண்ணெய் இருக்கு, அகல் இருக்கு, திரியில எரியுமா? எண்ணெய் திரி அகல் எல்லாம் இருக்கு, நெருப்புலாம் எரியுமா? அப்ப எல்லாமே என்ன தேவைப்படும்? எல்லாத்துலயுமே கவனம் வேண்டும். அப்ப இடையில ஐயாக்கு ஏற்பட்ட உடல் உபாதைக்கு மூல காரணம் சரியான முறையில் உடலை பாதுகாக்காமல், சரியான முறையில் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளாமல், வாரத்துக்கு ஒரு முறை தாம்பத்தியம் வைத்துக் கொள்வது இல்லறவாசி, 15 நாளுக்கு ஒரு முறை தேக சம்பந்தம் வைத்துக் கொள்வனுக்கு உத்தமனும், தேக சம்பந்தமே வைத்துக் கொள்ளாமல் இருப்பவன் உச்சநிலை ஒருமை உடையவன் அப்படின்னு வள்ளல் பெருமான் 3 பகுதியா பிரிக்கிறார். புரியுதுங்களா? அப்ப இந்த நிலையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் உடல் என்னவாகும்? சொல்லுங்க. உடல் சீர்கெட்டு போகும், மனம் குழப்பம் உண்டாகும், யோகம் தவம் தியானம் எல்லாமே வீணா தான் போகும். புரியுதுங்களா? ஐயாவுக்கு ஏற்பட்டது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உடம்பில் சுக்கில சக்தி இல்லாமல் கடுமையாக பயிற்சி செய்பவர்களுக்கு கட்டாயம் மனநிலை கோளாறு, இறுக்கம், அழுத்தம்,
அதீதமாக கற்பனை செய்யும் குணங்கள்லாம் வந்துடும். சரிங்களா? ரியாலிட்டியா உங்களுக்கு ஆன்மீக பலம் உண்டாகாது. இதை நீங்க எந்த நூல்ல வேணா படிச்சு பாருங்க. எல்லா மகானும் இதைத்தான் சொல்றாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.